எங்க தேவர கதை. டைரக்டர் கொரட்டல சிவா இவரோட டைரக்ஷனில் நம்ம ஜூனியர் என்டிஆர் ரியல் ரோலில் நடிச்சு தெலுங்கு சினிமா வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற ஒரு படம் தான் தேவரா பார்ட் 1. ஸோ இந்த ஒரு படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக வந்திருக்கு, மூவி டீம் இந்த படத்து மேலே கொடுத்திருந்த ஹைப்புக்கும் சரி, இந்த படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்புக்கும் சரி, ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த வீடியோ தெளிவாக பேச போகிறோம். ஓவரால் இந்த படத்தோட ஹானஸ்டான ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேவரா படத்தை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் தான் பார்க்க போகிறதா இருந்தாலும் சரி, இந்த படத்தில் 2 பெரிய படங்களோட சாயல் அப்படிங்கிறது இருக்குது. அது என்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தேவரா படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா இதோட பார்டரில் இருக்கக்கூடிய நீலகிரி அப்படிங்கிற மலையில் ஒரு 4 கிராமங்கள் இருக்குது. அந்த 4 கிராமங்களுக்குமே 4 தலைவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு தலைவராக தான் இந்த படத்தோட ஹீரோ ஜூனியர் என்டிஆர் இருக்கிறாரு. இந்த 4 கிராமத்தில் வாழ்கிற மக்களோட வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கடலுக்குள்ளே போய் கடத்தல் பண்ணுறது தான் இவங்களோட மேஜரான தொழிலாகவே இருந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க ஏன் இது மாதிரி கடத்தல் தொழில் பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் இந்த படத்தை தெளிவாக காட்டியிருக்காங்க. இந்த 4 கிராமங்களில் இருக்க மக்களோட வாழ்க்கை இதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தேவராக்கு என்ன ஆச்சு, தேவரா என்ன பண்ணாரு, சில தேவராக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த படத்தோட முழு கதையுமே. இந்த படத்தில் நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் 2 ரோலில் நடிச்சிருக்காரு. அப்பாவும் நடிச்சிருக்காரு, பையனாகவும் நடிச்சிருக்காரு. பையன் பேர் வரா, அப்பா பேர் தேவரா. ஜூனியர் என்டிஆரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இவர் கூட சேர்ந்து இந்த படத்தை நடிச்சிருந்த மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப அழகாகவும் ரொம்ப நீட்டாகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட கேரக்டர்களாக ரைட்டிங் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே லோவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஹீரோவான தேவரா அண்ட் வரா இந்த 2 கேரக்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காங்க. மற்றபடி இந்த படத்தில் வர எந்த ஒரு கேரக்டருக்குமே ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக அமையலை. இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்க ஜான்வி கபூர் அவங்களோட கேரக்டர்லாம் எதுக்கு வருது அப்படின்னு தெரியாத ஒரு கேரக்டர் தான் இருந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் மெயின் வில்லனாக இருக்கிற சைஃப் அலி கானோட கேரக்டர் கூட அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக அமையலை. அடுத்ததான் இந்த படத்தோட ஸ்டோரி வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பழைய கதையாக தான் இருக்குது. நம்ம நிறைய படங்களில் பார்த்து சலிச்சு போன ஒரு கதையை தான் இந்த கதை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இப்போ வர நிறைய படங்களோட கதை எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்து சலிச்சு போன படங்களோட கதையாக தான் இருக்குது. ஆனால் அந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு காரணம் பழைய கதையை எடுத்து அதை ப்ரெசென்ட் பண்ணுற விதம், அதாவது ஸ்க்ரீன் பிளே மட்டும் தரமாக கொடுத்துட்டா படத்தோட கதை பழைய கதை அப்படின்னு மறந்துட்டு ஆடியன்ஸ் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப விறுவிறுப்பாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் கிடையாது. இந்த படத்தோட மொத்த டியூரேஷன் கிட்டத்தட்ட 3 மணி நேரம். 3 மணி நேரத்துக்கு இந்த படத்தில் அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்கா, அந்த அளவுக்கு கதை சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் ரெண்டுலையுமே மிகப்பெரிய லேக் அப்படிங்கிறது தெரிய வருது. ஓவரால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தான் வரப்போகுது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே ப்ரிடிக்ட் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இருக்குது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஸோ அதனாலே இந்த படத்தோட சுவாரஸ்யம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்ததான் இந்த படத்தில் மாஸ் மூமெண்ட்ஸ், தேட்டர் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில இடங்களில் மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஆனால் அதே ஒரு சில இடங்களில் அது கிரிஞ்சு சீனாக மாறி இருக்கு அப்படின்னு தான் உண்மை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2010 ரிலீஸ் ஆன நம்ம தளபதியோட படம் தான் சுறா. ஸோ இந்த படத்தோட ஒரு இன்ட்ரோ சீன் எப்படி இருந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது இப்போ வரைக்குமே எல்லாரும் போட்டு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரியான சீன் இந்த படத்துலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷார்க்கோட சண்டை போடுறது, கடல் கீழே போய் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சீன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க மாஸ் சீன்ஸ்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. ஆனால் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் கிரிஞ்சி சீன் அப்படிங்கிறது. அடுத்ததா லாஜிக்கல் மிஸ்டேக். இந்த தேவரா படம் மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் சரி, ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு வந்துட்டாலே நிறைய இடங்களில் லாஜிக்கல் மிஸ்டேக் அப்படிங்கிறது நடக்கும். அதுவும் இந்த தேவரா படம் அப்படிங்கிறது தெலுங்கு சினிமா வந்து ரிலீஸ் ஆகிற ஒரு படம். ஸோ லாஜிக்கலை தான் நீங்கள் எதிர்பார்த்து இந்த படத்தை போய் பார்க்கவே கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த தேவரா படத்தில் ஏகப்பட்ட லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஸோ அடுத்ததாக ஃபிலிமோட்டோகிராஃபி ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் இந்த ஃபிலிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த படத்தில் வர ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் நல்லாவே இருக்குது. ஒரு சில ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப போராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக இந்த படத்தோட மியூசிக், நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாகவும் அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த படத்தோட மியூசிக் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படிங்கிற அளவுக்கும் இல்லை. ஒரு மீடியம் ரேஞ்சு தான் அவரோட மியூசிக் அப்படிங்கிறது இந்த படத்தில் இருந்திருக்கு. அனிருத் அவர்கள் இந்த படத்தில் கொடுத்துருக்க பிஜிஎம்ஸும் சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர சாங்ஸும் சரி, வேற எங்கேயும் இந்த சாங்கை நான் கேட்டிருக்கேனே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை தான் கொடுக்குது. எனக்கு மட்டும் தான் அந்த ஃபீலிங் இருக்கா, இல்லை படத்தை பார்த்தா உங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இந்த தேவரா படத்தில் 2 பெரிய படங்களோட சாயல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது. அந்த 2 படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா கேஜிஎஃப் அண்ட் பாகுபலி. இந்த 2 படங்களோட சாயலுமே இந்த படத்தில் இருக்குது. அந்த 2 படங்களுக்கும் சரி, இப்போ இந்த தேவரா படங்களும் சரி, ஒரு சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது. அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா தேவரா படத்தோட முழு கதையுமே ஒருத்தர் நெரேட் பண்ணுற மாதிரி,
ஒருத்தர் இன்னொருத்தர் அந்த கதையை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அது யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் சொல்கிறாரு. ஸோ இதை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தோணுது? கேஜிஎஃப் படத்தில் ஒருத்தர் உட்காந்து நெரேட் பண்ணுவார், அந்த கதை அப்படியே மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு படமும் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி பாகுபலிலேருந்து ஒரு சில சிமிலாரிட்டிஸ் அண்ட் சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த தேவரா படம் என்ன மாதிரியான படமாக வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்த இந்த ஹைப்புக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தோட மொத்த டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2.25 மணி நேரத்துக்கு மேலே போகுது. ஸோ அதை கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கொடுத்துருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் வேறு லெவலில் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட ஒப்பீனியன். ஸோ இதனோட பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் ஒரு வேளை படம் பார்த்துட்டிங்கன்னா அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி சினிமா சார்ந்த பிரபலங்களை பற்றியும் சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம டிகோட் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.